மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது எம்ஆர்பியிலேருந்து ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர் வந்து இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2025ல் ஒரு 2 months பேக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அப்டேட்டடாக பண்ணியிருக்காங்க. ஸோ 17th October தீபாவளிக்கு ஒரு 3 days முன்னாடி தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் எந்தெந்த போஸ்ட்டில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து உண்டாயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் பர்டிகுலராக ஃபார்மசிஸ்ட்டு, அப்புறம் நர்சஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இவங்களாம் தான் நம்ம சேனலில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கலாம். இதை நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா எம்ஆர்பி வெப்சைட்டில் இந்த ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா அங்கே டாக்குமெண்ட்ஸுங்கிற செக்ஷனில் போனீங்கன்னா ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர் இருக்கும். இதில் போனால் 2025 கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் இப்போதைக்கு இந்த டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாம், இல்லை சிவி போயிட்டுருக்கா, இல்லை பிஎஸ்எல் போயிட்டுருக்கா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா நம்ம பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து கோர்ட் கேஸ் பெண்டிங் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது அக்டோபர் மந்தில் வந்து கேஸ் வந்து ஹியரிங் வருதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஹியரிங் வந்துமே மறுபடியும் அதை வந்து நவம்பருக்கு தான் அந்த ஹியரிங்கை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அகெயின் நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி வெதர் இந்த கேஸ் வந்து முடிவுக்கு வருதா அப்படிங்கிறது நவம்பர் மந்த் வந்தால் தான் தெரியும். ஸோ அதனால் வந்து ஃபார்மசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் கோர்ட் கேஸ் பெண்டிங் இருக்கிறதுனால டென்டேட்டிவ் மந்த் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் மெத்தட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் இந்த டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் இதில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் லைக் ஒரு 400+ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 2025 Februaryயில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிற கவுண்ட் வந்து எக்ஸாக்டாக கொடுக்கல அவங்க. பட் இதில் வந்து 400+ இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டைமில் கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த 400 அப்படிங்கிறது வந்து அந்த 400+ அப்படிங்கிறது 630 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபார்மசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் கோர்ட் கேஸ் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்பவே சிரமமான விஷயம். அதனால் வந்து எம்ஆர்பி சைடில் இருந்தும் முடிஞ்ச அளவுக்கு இந்த எலெக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற எய்மில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மீதி போஸ்டிங்லாம் கூட நீங்கள் பாருங்கள். ஸோ பிஎஸ்எல் இப்போ டென்டலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 year முன்னாடி வந்து உங்களுக்கு எக்ஸாமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்லாம் முடித்து பிஎஸ்எல்லே ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய யுனானி, ஆயுர்வேதா, சித்தா, இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் பிஎஸ்எல்லே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மசிஸ்ட் வந்து 2023 எக்ஸாம் எழுதினப்பயே ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கும் வந்து கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அது முடியாமையே ரொம்ப நாளாக வந்து நிலுவையிலே இருந்துச்சு. ஸோ அந்த கேஸும் வந்து ஒரு வழியாக முடிவுக்கு வந்து இப்போது நோட்டிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸ் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க, இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ மேபி இங்கே போட்டு பார்ப்போம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வரலை. ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்து வரலை. ஸோ கண்டிப்பாக கொஞ்ச நாட்கள்லேயே வந்து மேபி ஒரு 1 or 2 weeksக்குள்ளாரையே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ எக்ஸாமும் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு கண்டிப்பாக வந்துடும். இதுக்கு முன்னாடி ஹெல்த் இன்ஸ்பெக்டருமே பார்த்திங்கன்னா கிரேட் வைஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து எக்ஸாமினேஷன் மெத்தடில் தான் செலெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா 1429 பேர். இதுக்கு முன்னாடி வந்து 1033 பேரோ ஏதோ இருந்துச்சு 2023ல். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 400 மெம்பர்ஸ் கிட்ட வந்து அடிஷ்னலாக இன்க்ளூட் ஆகிருக்கு. அதெல்லாம் சேர்த்து ஓவரால் பார்த்திங்கன்னா 1429. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்கன்னா 2022 இந்த கேஸ் இருந்துச்சு. லைக் அந்த டைம்லேருந்து தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ அப்பையிலேருந்தே வந்து அவங்களுக்கு போஸ்டிங்கும் போடாமல் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணாமல் ரொம்ப இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க. பட் ஃபைனலாக வந்து கேஸ் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது மூலிமா இப்போ அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களோட சிலபஸ் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ்.
ஸோ உங்களோட சிலபஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த அனாட்டமி ஃபிசியாலஜி, வேறு நியூட்ரிஷன், இதை பற்றிலாம் கொஞ்சம் எம்சிக்யூஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம சேனலில். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அனாட்டமி ஃபிசியாலஜி நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்ம சேனல்லேயே வந்து படிச்சுக்க முடியும். அப்புறம் கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இதுவும் வந்து நிறைய எம்சிக்யூஸ் வந்து போட்டிருப்பேன். வேறு ப்ரைமரியாக பார்த்திங்கன்னா மீதி எல்லாம் கொஞ்சம் நீங்கள் தான் படிக்கிற மாதிரி வரும். அதாவது நம்ம சேனலில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து எது யூஸ் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்கு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வைக்க போகிறாங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேம் பிடிஎஃப் தான் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ், இந்த அனாட்டமி ஃபிசியாலஜி நீங்கள் படிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட நோட்ஸ் இல்லை அப்படின்னா என்னோடய ப்ரிப்ரேஷன் நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த புக்கு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 500 rupees. அனாட்டமி ஃபிசியாலஜி புக், அதாவது நோட்ஸ், அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எல்லா சிஸ்டம் வைஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 1 மார்க் பார்க்கணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு பர்டிகுலராக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் பிளேசஸில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் பிஎஸ்எல் வந்து பப்ளிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நிறைய போஸ்ட்டில் கொஞ்சம் தான் வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது. இந்த அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதி பார்த்திங்கன்னா அக்டோபரில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அக்டோபர் 2025, அதாவது இந்த மந்த்து தான். அதெல்லாம் ஃபாலோ பண்ணலை, அதனால் அது நடந்து முடிஞ்சுதா என்னன்னு தெரியல. ஸோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க ஹோமியோபதி மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னா அதை வந்து வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. லெபராட்டரி டெக்னீஷியன் கிரேட் 2, ஸோ லேப் டெக்னீஷியனுக்கும் பார்த்திங்கன்னா 60 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து வெயிட்டேஜ் மெத்தடு, அதாவது எக்ஸாம் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இல்லாமல் அவங்களோட ஸ்கோர் பேசிஸில் வந்து சூஸ் பண்ணுறது. இந்த மெத்தட் தான் எம்ஆர்பியில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மெத்தடு. பட் இப்போ தான் எக்ஸாம்னு சொல்லி நிறைய இடத்துல மாற்றிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் மெத்தடும் இருக்குது, வெயிட்டேஜ் மெத்தடும் இருக்குது. அதில் லேப் டெக்னீஷியனுக்கு இன்னுமே வெயிட்டேஜ் மெத்தட் தான் இருக்குது. ஸோ இன்டர்ன் நாட் ரிசீவ்ட், ஸோ இதுவும் வந்து கூடி சீக்கிரம் லெபராட்டரி டெக்னீஷியனும் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அந்த வெப்சைட்லேயே அப்டேட் வரும். ஸோ எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெப்சைட்டை வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ட்வைஸோ அடிக்கடி செக் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்கப்புறம் நம்ம ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதி. ஸோ ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான், அதுக்கு கூட கோர்ட் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. தென் இதுக்கப்புறம் ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து அக்டோபர் கொடுத்துருந்தாங்க. சித்தாவில் பார்த்திங்கன்னா நவம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்து வேகமாக ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டையும் வேகமாக ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். பட் 100% வந்து ஷுவராக இந்த மந்த் தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேஸுங்கிறதுனால அந்த கேஸ் வந்து முடியணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து கடந்த 4 மாதமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தள்ளி தான் போகுது. ஸோ அது அடுத்த தடவையும் தள்ளி போகுமா இல்லை முடிஞ்சிருமாங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நர்ஸ். ஸோ நர்சஸ் பார்த்திங்கன்னா 2147 பேர். இதுவும் வெயிட்டேஜ் மெத்தடில் தான் எடுக்கிறாங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் அவைட்டட் ஃப்ரம் த டைரக்டரேட். ஸோ விஹெச்எனும் வந்து ஃபில் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களோடது வந்து கூடிய விரைவிலே வந்து நடக்கும். ஸோ நர்சஸும் வந்து இந்த 2147 போஸ்ட்டையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே போட்டுருவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து 8440 பேர். ஓவராலாக ஃபில் பண்ணுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பிஎஸ்எல் முடிஞ்சு இதில் ஒரு சிலருக்கு மேபி போஸ்டிங் கூட போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 1 வீக் முன்னாடி, அதாவது 17th அன்னைக்கு ரிலீஸ் ஆன ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர். இதில் ஒரு சில விஷயங்கள் இந்நேரம் சேஞ்ச் கூட ஆகியிருக்கலாம். ஸோ பேசிக்காக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா எல்லா போஸ்ட்டையுமே வந்து வேகமாக ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கோர்ட் கேஸ் பெண்டிங் அப்படிங்கிறது மட்டும் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம்
வித்தின் 1 or 2 monthஸில் வந்துடும். அதனால் நான் எப்பவும் சொல்கிறது தான், இதை ஒரு 4-5 வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து ஒருத்தராலேயோ 2 பேர்னாலேயோ சரி பண்ணுற விஷயம் கிடையாது. அதனால் இது ஒரு சைடு வந்து ஒரு சில பீப்புள் வந்து இதுக்கான ப்ராக்ரெஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் இதை எப்படி மூவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கூட ஒரு சில பேர் வந்து குரூப்ஸ் மூலிமா ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களோட உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அது கூட அடிஷ்னலாக உங்களோட ப்ரிப்பரேஷனையும் வந்து பண்ணுங்கள். அதுதான் வந்து என்னோடய சஜஷன் அண்ட் அட்வைஸ். அண்ட் ஆல்சோ புது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 450 வேக்கன்சிஸ் அப்படிங்கும்போது அதில் ஒரு 150 பேரை விட்டுட்டு அவங்க எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னா அது அவங்களுக்கு தான் சிரமம். மறுபடியும் இன்னொரு எக்ஸாம் வைக்கணும், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஒரே எக்ஸாமில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் ஃபில் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்க ரெக்ரூட்மெண்ட் பிளானர்லேயே 613 கொடுத்துட்டதுனால கண்டிப்பாக வந்து இவ்வளோ வேக்கன்சிஸ், அதாவது 630 வேக்கன்சிஸ் தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த ஆனுவல் கேலண்டர் மூலிமா நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். அண்ட் எம்ஆர்பி ப்ரிப்ரேஷனுக்கு இதுக்கு முன்னாடி 2023 எக்ஸாம் நடந்தப்போ நான் வந்து வாட்ஸ்அப் குவிஸ் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது அந்த வாட்ஸ்அப் குவிஸை வந்து கூகுள் ஃபார்ம் வழியாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் சிலபஸ்க்கும் எம்சிக்யூஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட் பேட்சாக கண்டக்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஃபார்மசூட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு நாள், அதுக்கப்புறம் டேப்லெட் டோசேஜ் ஃபார்ம், கேப்சூல் அதுக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் இன்ஜெக்டபிள் ஃபார்முலேஷனுக்கு ஒரு நாள், அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஒரு நாள். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இப்போயே நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து ஒரு பிடிஎஃபாக இப்போதைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது ரெடி ஆனதும் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். பட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இப்போயே நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி குரூப்லேயே எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபுல் சிலபஸும் நடக்கும். லைக் சூட்டிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபார்மகாலஜி, கெமிஸ்ட்ரி, காகனசி, இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்சுங்கிறது நடக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு வைட்டலான டெஸ்ட் பேட்ச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் பேட்சை விட இது வந்து ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா சிலபஸும் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறதுனால இதை நீங்கள் ஒரு டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணும்போது நீங்கள் படிக்காத டாப்பிக்கே வந்து அடிஷ்னலாக டெய்லி பேசிஸில் உங்களால் வந்து படிச்சுக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரு மெசேஜ் போட்டால் கூட போதும், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் டெஸ்ட்டு எப்பப்போ நடக்கும், என்னென்ன டே நடக்கும், எத்தனை மணிக்கு, அப்புறம் இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் 1 or 2 டேஸ்க்குள்ளார நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து ஸ்டடி ப்ரிப்ரேஷனுக்கு பர்டிகுலராக ஃபார்மசிஸ்ட், அப்புறம் இந்த அனாட்டமி ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. நீங்கள் வேறு கோர்ஸ் அப்படின்னா கூட அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நிறைய எம்சிக்யூஸ், அந்த மாதிரி நோட்ஸ் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணிக்க முடியும். That's it. Thanks for watching this video. I will meet you in the next one. Until then, bye from Basant Murugesan.